Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன பாஸ், சாயங்காலம் ஆனா அந்த டீ கடை ஓரமா போறப்ப வர்ற பக்கோடா வாசம் ஆள தூக்குதா? அட போங்கப்பா, அதுல என்னத்த போடுறாங்கன்னு தெரியல, இவ்ளோ வாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே 2 பிளேட் பக்கோடாவை சாப்பிடுறாளா நீங்க? கவலைய விடுங்க, அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே சின்ன வெங்காய பக்கோடா செய்ய போறோம். டீ கடை ரகசியத்தை உடைக்க போறோம். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 25 கிராம் சேர்த்து லைட்டா தட்டி வச்சுக்கோங்க. போட்டு பேஸ்ட் ஆக்கிடாதீங்க, அப்புறம் பக்கோடா வடையாயிடும். இன்னும் பாதியமா இருந்தாதான் கடிக்கும் போது அந்த கிக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு பெரிய பவுல்ல 150 கிராம் சின்ன வெங்காயம் இவரை பொடியா நறுக்கி சேருங்க. இவரு கூட அடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத போட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. கூடவே அந்த கிறிஸ்பி ரகசியமான 1/8 டீஸ்பூன் ஆப்ப சோடாவையும் போடுங்க. என்னது சோடாவான்னு யோசிக்காதீங்க, அப்பதான் அந்த முறுமுறுப்பு வரும். இப்ப கவனிங்க, இதுதான் டீ கடை ரகசியம். 100 மில்லி நல்ல சூடான எண்ணெய அப்படியே ஊத்துங்க. கூடவே 75 மில்லி தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ 250 கிராம் கடலை மாவை சேர்த்து கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் உதிரியா இருக்கணும். இப்ப காயிற எண்ணெயில மாவை சின்ன சின்னதா கிள்ளி போடுங்க. கரெக்டான ஷேப்ல வரணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா பக்கோடாவுக்கு ஷேப் இல்லாததுதான் அழகே. பொன்னிறமா ஆகுற வரைக்கும் அந்த எண்ணெயில நீச்சல் அடிக்க விடுங்க. அவ்வளோதான், சூடான மொறுமொறுப்பான டீ கடை ஸ்டைல் சின்ன வெங்காய பக்கோடா தயார். பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங்கான இஞ்சி டீயை வச்சுக்கிட்டு மழை பெய்யும் போது இத சாப்பிட்டா அடடா, ஸ்வர்க்கம் வேற எங்கேயும் இல்லைங்க, இங்கதான் இருக்கு. என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க, கிச்சனுக்கு போய் வேலைய ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரை பேன் தமிழுக்கு ஒரு லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.